ஆரம்பித்து தொழிலாளர்களுடைய நலம் சார்ந்த கீதங்களோடு வரவேற்புடன் நாம் முற்று பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வரவேற்பு உரை நிகழ இருக்கிறது. வரவேற்புடனும் நாட்டியாலயா மாணவர்கள் நெறிப்படுத்துகை நாட்டியாலய மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் பரிசிலை வழங்கிய பெரும் மரியாதைக்குரிய கிழக்கு மாகாண அமைச்சர் முன்னாள் அமைச்சர் துரைராசிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த பட்டிமன்றம். உழைப்பாளர்களின் நலன் மதிக்கப்படுகிறதா மிதிக்கப்படுகிறதா? நடராசா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சார்பாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாண சபையின் அமைச்சரும் மதிப்புக்குரிய கிருஷ்ணபிள்ளை துரைராசிங்கம் ஐயா அனைவருக்கும் லாஸ்ய நாட்டியாலய மாணவர்கள் லாஸ்ய நாட்டியாலய பிரைவேட்டா கிளாஸ் கொடுக்குறவங்க கலை நிறுவனத்துல பேர் வந்து லாஸ்ய நாட்டியாலயம் அம்பலாந்துறையில இருக்குது. உணவர்களை செய்யற கௌரவிக்கிற மாதிரி ஒரு நடனம் தான் இது. உணவர்கள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் சம்பந்தமான ஒரு நடனம். தொழிலாளர்களை வந்து ஒரு கௌரவப்படுத்துறதுக்காக இந்த நடனத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து வரவேற்பு நடனம் கொடுத்திருக்கோம். இது வந்து அம்பலாந்துறையில வந்து லாஸ்ய நாட்டியாலயா என்ற ஒரு கலை நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த நடனத்தை கலை நிறுவனத்தை செய்யறது நான் தான். நடன ஆசிரியர் திருமதி லாவண்யம் முகுந்தகுமார். இவங்க தான் இந்த எங்களுடைய நிலத்தடி நீர் குறைவடைந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அன்றாட வாழ்வுக்கு தேவையான நீர் அற்று போகின்றது. இதற்கு மேலதிகமாக விவசாய ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்துடைய பிரதம குரு சிவஸ்ரீ மூனாக்குனா சச்சிதானந்த மூர்த்தி குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆனால் ஆட்சியினுடைய நன்மை மாறுவதாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் தான் இன்றைய தொழிலாளர் தினமும் இது நீடிக்கும் என்கின்ற அவருடைய எண்ணக்கருக்கு அமைய இன்றும் எம்மிடத்திற்கான உரிமை சார்ந்த போராட்டமும் உணவு சார்ந்த போராட்டமும் தொழிலாளர் தினம் தாண்டியும் நீடிக்கின்றது என்பதை உணர்ச்சியோடு அறிவித்து ஒரு வங்கியை கையளிக்கிறேன். நன்றி. மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மே தின கொண்டாட்ட நிகழ்வானது மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டில் பட்டிப்பளை வைரவர் விளையாட்டு மன்றத்திலே மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கொக்கட்டிச்சோலை சந்தையிலிருந்து வாகன ஊர்திகள் வருகை தந்திருந்தது. அந்த வகையிலே என்னுடைய தொழில்துறை சார்ந்து உழைப்பாளர்கள் சார்ந்து உழவர்கள் சார்ந்து மீனவர்கள் சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்தும் இந்த ஊர்திகளின் வடிவமைப்புகளை நாங்கள் கண்டிருந்தோம். நம்முடைய பிரதேசத்திலே இருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்ற அனைத்து பிரதேச சபைகள் நகர சபைகள் மற்றும் மாநகர சபையில் இருந்தும் இந்த ஊர்திகள் இங்கே வருகின்றிருக்கின்றது. நாங்கள் மங்கள நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தொழிலாளர் தினமானது இலங்கை திருநாட்டிலே ஒவ்வொரு மாவட்டங்களில் நடைபெற்றாலும் எங்களுடைய வடக்கு கிழக்கு உட்பட்ட இந்த தமிழீழ பிரதேசத்திலே இந்த பிரதேசத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுடைய தாயக தேசிய கொள்கையோடு எங்களுடைய உரிமை மீட்பு அந்த எண்ணக்கருவோடு இந்த தொழிலாளர் தினம் எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய தாயக பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்த இந்த தொழிலாளர் தினமானது மண்முனை தென்மேற்கு
பட்டிப்பளை பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டில் பட்டிப்பளை வைரவர் விளையாட்டு முற்றத்திலே இன்னும் சில வினாடிகளில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற அனைத்து எம் உறவுகளை உரிமையோடு அழைக்கின்றோம். இந்த உள் மைதானத்துக்குள் வருகிறது ஆசனங்களில் அவருமாறு உரிமையோடு என் தமிழ் உறவுகளை அழைத்து நிற்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் 2026ஆம் ஆண்டுக்கான மேதின நிகழ்வுகள் இன்னும் சில வினாடிகளில் மங்கள நிகழ்வுகளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த என்னுடைய மீனவர் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நன்றிகளையும் என்னுடைய மரியாதையும் செலுத்திக் கொண்டு இந்த செயற்பாட்டில் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய பட்டிப்பளை பிரதேச தொண்டர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்து வருகின்றிருக்கின்ற தொண்டர்கள் மற்றும் உணர்வாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிறக்க என்னுடைய எனவே கீழ்காணும் நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ளுமாறு 5 மீன்களுக்கு உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச விலை நிர்ணயம் கூறி மீனவர்கள் சார்பாக எங்களை முன்வைத்த தொழிற்சங்க பிரகடன உரை நிகழ்த்திய அந்த வகையில் இந்த விவசாய பெருமக்களுக்காக தோளோடு தோள் நின்று தோள் கொடுத்து நின்ற அத்தனை இது நடைமுறைப்படுத்தப்படாமை மிக வேதனைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது இன்றைய கால. ஆனால் விவசாயிகளினது உற்பத்தி பொருளான நெல் விலையை அரிசி ஆலை உரிமையாளர்களும் இடைத்தரகர்களுமே தீர்மானிக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் யார்? அரசு உற்பத்தி மட்டுமல்ல, வேலையில்லா பிரச்சனையும் இயன்ற அளவு எங்களிடம் தோன்றுகின்றது. இதற்கெல்லாம் இந்த தேசத்திலே தமிழர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து நிற்போமானால் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பது என்பது பெரிய விடயமாக தீர்ப்பளித்த நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கா அவர் உண்மையிலே இப்பொழுது வருகின்ற வழியிலே ஒரு பாட்டி அம்மா அப்பக்கடை வச்சிருக்க